பவித்ரா இன்று 8 மணிக்கு அவர் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராக சென்று கொண்டிருக்கிறார். வடபழனியிலிருந்து வலசரவாக்கம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது ஏவிஎம் அவென்யூ பக்கத்தில் இப்போது சீமானின் கார் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அவர் கார் சோதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. அங்கு ஏற்கனவே மறியலில் ஈடுபட்டு வருவதால் அந்த நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்கள் ஆங்காங்கே குவிந்திருப்பதாலும் அவரது காரை பின்தொடர்ந்து அவரது கட்சியின் தொண்டர்கள் செல்வதாலும் அவர்களை வழிமறித்து காவல்துறையினர் இப்பொழுது சீமானின் காரை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் சீமானின் காரை மட்டும் அனுமதித்துவிட்டு அவருக்கு பின்னே செல்லும் பைக் பேரணி, வாகன பேரணி ஆகியவற்றை தடுத்து நிறுத்தி அவர்களை காவல்துறையினர் திருப்பி அனுப்ப இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் வலசரவாக்கம் காவல் நிலையத்திற்குள் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நடிகை விஜயலட்சுமியின் திருமண மோசடி வழக்கில் விசாரணைக்காக ஆஜராகிறார். அவரிடம் 300 கேள்விகள் கேட்கப்படும் என்றும் 53 கேள்விகள் கேட்கப்படும் என்றும் இருவேறுபட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. கோயம்பேடு காவல்துறை துணை ஆணையர் அதிவீர பாண்டியன் அங்கு காவல் அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார். சீமானிடம் விசாரணை நடத்தும் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் வலசரவாக்கம் காவல்துறை ஆய்வாளர் அன்புக்கு அரசு அவர் அந்த கேள்விகளை எழுத்துப்பூர்வமாக வழக்கறிஞர்கள் மற்றும் சீமானின் வாக்குமூலம் ஆகியவற்றை ஒப்பிட்டு ஒரு சில மணி நேரங்களில் இந்த விசாரணை நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பின்னர் சீமான் கைது செய்யப்படுவாரா அல்லது வீட்டுக்கு அனுப்பப்படுவாரா என்பதுதான் இப்போது உள்ள மிக முக்கியமான கேள்வி. பரபரப்பு, பதற்றம், போலீசார் குவிப்பு, எதிர்பார்ப்பு ஆகியவற்றின் மூலமாக இந்த விசாரணை தமிழகம் முழுவதும் முக்கிய கவனத்தை ஈர்த்திருக்கிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம் 2011ஆம் ஆண்டு நடிகை விஜயலட்சுமியை திருமணம் செய்து கொள்வதாக கூறி சீமான் ஏமாற்றி விட்டதாக வழக்கு தொடரப்பட்டு அது நீதிமன்ற விசாரணைக்கு வந்து நீதிபதி இளந்தரையன் அந்த வழக்கு விசாரணையில் 12 வாரங்களுக்குள் இந்த வழக்கு விசாரணையை நிறைவு செய்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு இணங்க நேற்று சமன் அனுப்பப்பட்டது. அந்த சமன் வீட்டில் ஒட்டப்பட்ட நிமிடத்திலிருந்து பரபரப்பு தொற்றிக் கொண்டது. சமன் கிளிப்பு, வீட்டிற்குள் காவல்துறை காவல் ஆய்வாளர் நீலாங்கரை காவல் ஆய்வாளர் உள்ளே நுழைந்தது மற்றும் அவர் இருவரை கைது செய்தது. காவலாளி மற்றும் உதவியாளர் ஆகியோரை அமல்ராஜ் மற்றும் சுபாகர் ஆகியோரை கைது செய்தது. துப்பாக்கி வைத்திருந்தாரா, மிரட்டினாரா என்பது தொடர்பான வழக்குகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு இப்போது அவர்கள் மார்ச் 13ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டு விட்டனர். அவர்களை தொடர்ந்து சீமானும் விசாரணைக்கு பிறகு அவர் கைது நடவடிக்கையா அல்லது ஏற்கனவே ஒரு முறை 3 மணி நேரம் அவர் விசாரணைக்கு ஆஜராகிவிட்டு வெளியே வந்தது போல இப்போது மீண்டும் அவர் விசாரணையை முடித்துவிட்டு வீட்டுக்கு செல்வாரா என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இருந்த போதிலும் நேற்றைய சம்பவத்தால் இன்று நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்கள், நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் இப்போது வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் அங்கு குவிந்துள்ளனர். அவர்களால் சாலையில் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அவர்களை காவல் நிலையத்தில் ஒரு பகுதியில் அமர வைத்து அங்கு காவல்துறையினர் மற்ற அந்த பாதையில் அந்த வலசரவாக்கம் ஆற்காடு சாலை வழியாக நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் வருவதை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் காவல்துறையினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். முன்னதாக சீமான் வடபழனியில் உள்ள அந்த ஹோட்டலில் அவர் வழக்கறிஞர்களோடு ஆலோசனை நடத்தினார்.